ஒரு நல்ல மேய்ப்பன் தன் ஆடுகளுக்காக ஜீவனை கொடுத்தாரு. ஒரு ஆத்துமா மீட்புக்குன்னா நான் சத்தாலும் பரவாயில்ல, ஆனா அந்த ஆத்மாவை நான் தரமாட்டேன், சத்துருவுக்கு நான் விட்டு கொடுக்க மாட்டேன், கண்டிப்பா விட மாட்டேன். அதே மாதிரிதான் ஒரு மனைவியா இருந்தாலும் சாத்தானுக்கு நம்ம கொடுக்க கூடாது. அந்த அப்படி இருக்குமா மட்டும்தான் அதுல வெற்றி செல்ல முடியும். நம்ம ஜெபம் பண்ணுவோமா? ஹல்லேலூயா. நன்றியோடு கூட துதிக்கிறோம் கர்த்தாவே. உம்முடைய வசனத்தை நாங்கள் இவ்வளவு ஆழமாக நாங்கள் கற்றுக்கொண்டோம் கர்த்தாவே. விவரிக்க முடியாத ஆண்டவர் அப்பா, தேவனோடு கூட சஞ்சரிக்கணும். சமையல் என்பது கர்த்தாவே அது பதப்படுத்துவது, பக்குவப்படுத்துவது, அது பதப்படுத்தணும். ஒரு உணவை எடுத்து பதப்படுத்தி நம்ம கையில கொடுக்கிறோம் சாப்பிட்றதுக்காக. அது போலதான் ஒரு ஆத்மாவை அதை உருவாக்கக்கூடிய அந்த தன்மை இருக்கிறது. அவர்கள் ஆண்டவர் எஸ்தர் ராஜாத்தியை அவர்கள் ஆண்டவரை அலங்கரித்தார்கள், அவளை ஆயத்தப்படுத்தி கொண்டே இருந்தார்கள். 6 மாதம் 1 வருடம் வரைக்கும் தேவன் அப்ப ராஜாவுக்கு முன்பாக நம் தகுதிப்படாமல் தேவனுடைய சமூகத்துல நிற்க முடியாது. அவருடைய வசனமாகிய ஆண்டவர் அப்பா தேவனிடத்திலிருந்து கிறிஸ்து பெற்றுக் கொள்ளுகிறார். கிறிஸ்துவனிடத்திலிருந்து ஆவியானவர், ஆவியானவரிடத்திலிருந்து ஒவ்வொரு ஊழியக்காரன் மூலமாகவும் பரிசுத்த ஆவியானவர் பேசுகிறார். ஆவியை பெற்றுக்கொண்டால் மட்டும்தான் அவருடைய வார்த்தையை பேச முடியும், அவன் பிரதிபலிக்க முடியும். பரிசுத்த ஆவியானவரை உண்மையாய் ஏற்றுக்கொண்டவன் அவன் கிறிஸ்துவை பிரதிபலிக்க முடியும். ஒவ்வொருவரும் கிறிஸ்துவாய் இருக்கிறார்கள், கிறிஸ்துவை பிரதிபலிக்க. அதனாலதான் பவுல் சொல்ல, என்னை போல் நீங்க இருங்க, என்னை போல நீங்க மாறுங்க, நான் எப்படி இருக்கணும் அப்படி மாறுங்கள் என்று சொல்லி. நான் ஏன் உன்ன மாதிரி மாறணும்? நம்ம சொன்னோம்னா உடனே கேட்ப, உங்க மாதிரி நாங்க ஏன் ஆகணும்? அப்படி இல்ல, கிறிஸ்துவை போல் ஆகிறதுக்கு தான் பவுல் அப்படி சொன்னான். கிறிஸ்துவை போல் நீங்கள் ஆகுங்கள் என்று சொல்லி எல்லாத்தையும் சகித்துக் கொள்ளுகிறது. மரணம் என்னை பிரிக்கும் வரைக்கும் நான் இந்த பந்தத்திலிருந்து உடன்படிக்கை பண்ணினேன். கிறிஸ்துவோடு கூட ஒரு பெண்ணு கிறிஸ்துவோடு கூட உடன்படிக்கை பண்ணுகலாம். அந்த கிறிஸ்துவின் இணைப்பு வேண்டாம் என்று துண்டிப்பதுதான் திருமண வாழ்க்கையிலிருந்து துண்டிப்பது. அந்த தவறு ஒருவனுக்கு ஒரு மணவாளன் தான், அநேக மணவாளன் இல்லை, ஒரு மணவாளன் தான். ஒரு மணவாளன் இருக்க முடியாததுனாலதான் ஸ்திரீயானவள் வஞ்சிக்கப்பட்டாள், சத்ருவானவன் அவளை வஞ்சித்தாள், அவள் பாவம் செய்தாள், அந்த பாவத்தை அவனுக்கும் புசிக்க கொடுத்தான், அவனையும் தப்பு பண்றதுக்கு அனுப்பிவிட்டான். அதனாலதான் ஆண்டவர் சொல்றாரு, திருமண பந்தத்திலே நீ முறிப்பது விபச்சாரத்துக்கு துல்லியம் என்று சொல்லி. நீ அவளை விபச்சாரம் செய்ய அனுப்புவது இல்லை, அவனை விபச்சாரம் செய்ய தூண்டி விடுவது என்று சொல்லி. வேதத்தினுடைய கருத்துக்களை கரெக்டாய் நீங்கள் ஆண்டவரை அறிந்து கொண்டீங்கள் என்றார், அதை நீங்கள் செய்திருக்க மாட்டீங்க. நீங்க செய்யற தப்பை நீங்க செய்ய மாட்டீங்க. என்னதான் ஆனாலும் என்ன, என் தாயினிடத்தில் அநேக நாள் நான் கண்ணீரோடு போய் நின்னதுண்டு, எனக்கு வேண்டாமா இந்த பந்தம் என்று சொல்லி. நீ போ என்று சொல்லுவார், எங்கிருந்து வந்து அங்கே திரும்பி போ அப்படின்னு சொல்லி அதட்டி அனுப்புவாங்க. என் தாயும் என்னுடைய சகோதரிகளும் அப்படித்தான் செய்தார்கள். நீ போய் அடங்கி இரு என்று சொல்லி அடங்கி இருந்தேன். ஆகாரை போலே கண்டு கொண்டேன் நான் ஒரு ஜீவ ஊற்றை. கர்த்தருடைய வசனங்களை ஆராய்கிற ஒரு ஊற்று உறைவிடமாய் கர்த்தர் அந்த மகனை மாற்றினார். அநேக ஆண்டவரே சொப்ப தவறுகள் இருந்த இடத்திலே இன்றைக்கு ஜீவ ஊற்று புறப்பட்டு வருகிற தேவனுடைய வசனம். கர்த்தர் அப்படிப்பட்ட ஆத்துமாக்களை எழுப்பும்படியாக உங்களை இங்க கொண்டு வந்திருக்கிறார். அப்படிப்பட்ட ஆத்துமாக்களை நடத்துவீராக. ஆண்டவரே, கேட்ட சத்தியம் எங்களுடைய வாழ்க்கைக்கு பிரயோஜனமாய் இருக்கட்டு, எங்க பிள்ளைகளுக்கு பிரயோஜனமாய் இருக்கட்டு. ஏசப்பா இந்த ஆகாரத்தை தந்தா நீ சாப்பிடுன்னு சொல்லுங்க. ஒவ்வொரு வாட்டி கர்த்தர் உனக்கு இதை கொடுத்தாருன்னு சொல்லுங்க. அப்போ தேவனையும் கர்த்தரையும் அவருடைய இருதயத்தின் ஆழத்திலே பதிக்கக்கூடியதா இருக்கும். அவர்கள் அதை நினைத்துக் கொள்வார்கள், தேவன் இதை தந்தார்கள் என்று. அப்படி கர்த்தரை விதையுங்கள். பிள்ளைகளிடத்தில், கணவனாரிடத்திலே சொல்லுங்கள், நீங்கள் சகித்துக் கொள்ளுங்கள், எல்லாத்தையும் பொறுமையோடு கூட இருங்கள். தேவன் அவர்களை மாற்றுகிறவராய் இருக்கிறார். கர்த்தாவே, எங்களை நீ நடத்தினதுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, பாடல் ஆராதனைகளிலும், ஆண்டவரே வேத வாசனிப்பிலும், ஆண்டவரே செப்ப வேதத்தின் ஆண்டவரே செப்ப விளக்கத்திலையும் கர்த்தர் எங்களோடு கூட இருந்து இவைகளை விலக்கி தந்ததுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். எல்லாவற்றையும் கருத்துல நாங்கள் ஒப்புக் கொடுக்கிறோம். நீர் பொறுப்படுத்திக் கொள்ளும். துதிக்கான மகிமையெல்லாம் உமக்குருவர் கேர் எடுத்துக்கொண்டு இயேசு கிறிஸ்துவின் நாம ஜெபத்தை கொள்ள நல்ல பிதாவே, ஆமேன்.